இந்த காணொளியை காணும் அனைவருக்கும் என் அன்பான வணக்கங்கள். இந்த நாள் இனிய நாளாக அமைய எனது வாழ்த்துக்கள். இன்றைக்கி நான் இட்லி தோசைக்கு தொட்டுக்க தேங்காய் கார சட்னி தான் செய்ய போகிறேன். எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. இப்போ ஒரு மிக்சியில் 2 துண்டு தேங்காவை சின்ன சின்ன துண்டாக கட் பண்ணி போட்டுக்கலாம். இந்த சட்னிக்கு நம்ம பச்சை மிளகாய் போட போகிறதில்ல, அதுக்கு பதிலாக காஞ்ச மிளகாய் தான் போட போகிறோம். பச்சை மிளகாய் போட்டால் ஒரு டேஸ்ட்டு, காஞ்ச மிளகாய் போட்டால் ஒரு டேஸ்ட்டு. இப்போ 3 காஞ்ச மிளகாயை போட்டுக்கிறேன். 2 பல் பூண்டு போட்டுக்கிறேன். இதுக்கு இஞ்சி போடக்கூடாது, பூண்டு தான் போடணும். ஒரு சின்ன துண்டு புளி போட்டிருக்கேன். போட்டுட்டு ஒரு கைப்பிடி அளவுக்கு உடச்ச கடலையை போட்டுக்கலாம். உப்பு ஒரு அரை டீஸ்பூன் போட்டுக்கலாம். போட்டுட்டு நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ ஒரு தாளிப்பு கரண்டியில் 2 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டு கடுகு 1/4 டீஸ்பூன், உளுந்து 1/4 டீஸ்பூன், சீரகம் 1/4 டீஸ்பூன், பெருங்காயம் லேசாக போட்டுக்கலாம். கருவேப்பிலை போட்டு தாளித்து சட்னியில் ஊற்றிக்கலாம். இந்த சட்னி இட்லி தோசைக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த காணொளியை பார்த்த அனைவருக்கும் என் நன்றிகள்.